அதே திருப்பூர் எல்லை ஐடி கம்பெனியா? யாரு வீட்டுக்காரரா? எப்படி ஒன்று கால் விட்டுவாங்க? நீங்க யாரு? அவங்களோட வந்தா விட முடியுமா? அற்ற 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 பொறுமை வேண்டும் செல்ல மகளே. இப்படி ரெண்டு பேரும் எதிரிக்கிட்டு வாரீங்களே, பக்கத்துல வாங்க. சினேகந்திர மாலைன்னு சொல்லி ஒரு நூல் இருக்கு. அதெல்லாம் அந்த காலத்தில் மகாமுனிவர்கள் எழுதியது. ஐடி படித்தவங்க இதை சொல்லி என்ன நடக்க போகுது தெரியுமா? சினேகந்திர மாலை அப்படின்னு சொல்லி தூய தமிழ், வன் தமிழ் முனிவர்கள் எழுதியது. ஒரு மனிதனுடைய அங்க அசைவையும் 12 அடிகளுக்கு அந்த பக்கம் இருந்து வரும் பொழுதே அவனுடைய சுவாச அலைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை பற்றி எழுதிய நூலுக்கு பெயர்தான் சினேகந்திர மாலை. உங்க 2 பேருடைய உள்ளத்தையும் நான் போய் பார்த்தேன். நீ இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் உன்னுடைய ப்ராஜெக்ட் இப்போ முடிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உனக்கு கொஞ்சம் திருப்தி குறைவான விஷயமும் நடக்கு. இதை நீ கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கியா, இல்லை வேற ப்ராஜெக்ட்டுக்கு வேற கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறியா? கால் வந்துட்டு வா. வேற போகணும்னு சொன்னா அவனை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டா நீ போயிருவியா? நீ விட மாட்ட, அவன் போவான். நீ போயிருவியாடா? அறவரையான மனத்தில் சொல்லலாம் போற விரும்பலையா? சரி. ஆனால் வெளிநாடு சம்பந்தமான கம்பெனி தான் அந்த வேலையை கெடுக்க போகுது. அடுத்த கம்பெனி உனக்கு அதுதான் கிடைக்க போகுது. வாங்கிக்கிட முடியுமா? சரி. ஆனால் அது நடந்ததுக்கு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கு. அதுவரை இந்த தொழிலில் உங்களுக்கு மன இடைஞ்செல்லாமல் ஆக்கித்தாரேன், வருமானத்தை தாரேன். வேற என்ன வேணும்? அந்த போஸ்டிங்க்கு யார்ட்டையாவது பணம் கொடுத்தீங்கன்னா பணம் வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இயற்கையாக உனக்கு அந்த வேலையை நான் வாங்கி தரேன். கால் வந்து சொல்லலாம். யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்கடா. உண்மையை சொன்னால் ஒத்துக்காங்க. பணத்தை கொடுத்தா 2 தடவை வாங்கித்தாங்கன்னு என்கிட்டயே நிற்காதுங்க. என்ன, யாருக்கா ரூபா கொடுக்க போறீங்களா? சொல்லிருக்காரா? இல்லை. நீ இந்த பக்கமா, நீ இந்த பக்கமா. கொஞ்ச நேரம் மனசு அடங்கிக்கா, கொஞ்சம் பக்கத்தில் வா, பார்க்குறேன். பண்ண முடிக்கா? அப்பா, அந்த ஆன்மாவின் பலன் என்ன? இந்தா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு வேலை கிடைக்கும். ஓகே, நல்லா வாப்பா, நல்லா இருப்பாங்களே, ஆனந்தமாக. கருப்பசாமிக்கு கருப்பசாமி திருப்பூர் எல்லை. நான் யாருன்னு கூப்பிடுறேன், அதை உணர்ந்து வாங்க. தன்னுடைய சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னப்பா சொத்து? ஓப்பனா சொல்லணும்ப்பா. தோட்டம் வச்சிருக்கீங்களா? காடுகிற தோட்டம். கால் வந்துட்டுவான். நல்ல விடலை தம்பி, தம்பி நல்ல விடலை காலில். அவர் எங்க? வரலாம். சொத்துக்கு அடுத்தவரால கொஞ்சம் மன இடைஞ்சலும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு தெய்வம் இருக்க, ஒரு ஸ்தலத்துல, அதெல்லாம் ஒழுங்கா கும்பிடுறீங்களா? மண்ணுக்கு கீழே எதுவும் இருக்குன்னு யாரும் மாயையா கற்பனை பண்ணி சொன்னாங்களா? தேண்டிடாத, ஒண்ணுமே கிடையாது. எதையும் நம்பிடவும் செய்யாத. கால் வந்துட்டு வா. ஒருத்தன் என்னை சென்னையில இருந்து பார்க்க வந்தாங்க, 3 பேர். நான் சொன்னேன், பைக் புக் பண்ணிருக்கல அப்படின்னு. புக் பண்ணது அவனுக்கே ஞாபகம் இல்லை. இல்லையே அப்படின்ட்டான். என்கிட்ட என்ன பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறான். அந்த புக் பண்ண ஆஃபீஸ்லேருந்து அவனுக்கு தபால் வருது, நீங்கள் புக்கிங் பண்ண வண்டி வந்துருச்சுன்னு சொல்லி. இப்போ அதை கொண்டுட்டு மெட்ராஸ்லேருந்து இங்கே ஓடியாரான்.
நீங்கள் சொன்னது நானே மறந்துட்டேன் சாமின்னு சொல்லி. உனக்கு என்னப்பா செய்யணும் வேற? சொத்து பிரச்சனை. அதான் அடுத்தவன் இடைஞ்சலுக்கு வந்து நிற்கிறான், அதை வந்து தீர்த்து தந்தா போதுமா? ஆனால் கோர்ட்டுக்கு போனால் என்ன செய்ய? போகக்கூடாது. கருப்புசாமி கோர்ட்டு முடிச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. அன்னதானம் சாப்பிட்டு போங்க, அரைமுறையாக போயிடாதீங்க. நேரமாகுதே, போகணுமே. என்ன வா. ஒரு பொம்பளை ஒருத்தி தேவையில்லாமல் அதில் கொஞ்சம் நுழைஞ்சிக்கிடுதா, சில வார்த்தைகளை விடுறா, பிரச்சனைகள் இருக்குது, புரிஞ்சிக்கா. அதையும் நீக்கி வெற்றியாக்கி தரேன். தெளிவாக நடந்துக்கா. என்னை பார்த்துட்டு போ. இந்தா ஜெயிச்சு தரேன், என்னை பார்த்துட்டு போ. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? திருப்பூர் உடல்நிலை பற்றி கொஞ்சம் மன வருத்தம் யாருக்கு? என்னம்மா மன வருத்தம்? கண்ணை முடிக்கா, நிமிந்து உட்காரு. அப்படி இல்லை, சரி கரெக்ட். கால் வந்துட்டு வரலாம். பூரான் பாச்சா போன்றவைகள் கடித்து வந்த விஷக்கடின்னு நினைச்சு மருந்து சாப்பிட்டியா? அதில் கேட்டிருக்காத. ஏம்னா ரத்தத்தில் அலர்ஜி அப்படிங்கிற ஒரு கிருமிகளால் உருவானது தான் இது. நீ நினைக்கிறது மாதிரி சோரியாசிஸினுடைய ஆரம்ப காலமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சில கற்பனைகள் உள்ளத்தில் தோன்றியிருக்கும். அப்படி கிடையாது. சரிண்ணா? ஆனால் இதை தீர்த்து தந்தா போதுமா? வெற்றி ஆக்கிடுவோம். இன்னும் சில நாள் கழித்து பார்த்தா அந்த வீங்கி இருக்க இடமெல்லாம் கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா வந்துடும். அப்படித்தானே? அப்படி வந்துட்டா நம்ம தோற்றமே விகாரம் ஆயிருமே. இது தொற்று நோயா அல்லது நம்மளுடைய ரத்தத்திலே ப்ராடக்ட் ஆயிருக்கா? இதனுடைய விளக்கத்தை கண்டுபிடிக்க முடியலையேன்னு ஒரு குழப்பம் உள்ளத்துல. 3 இடத்துல பிளட் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வச்சிருக்க நீ. உண்மையா? எத்தனை இடம்? 3 இடத்துல வச்சிருக்க. அந்த 3 ரிப்போர்ட்லையும் ரத்தத்தில் கிருமிகளை பற்றி தான் பேசியிருக்குதே தவிர வித்தியாசமாக செய்திகள் வரவே இல்லை. உண்மையா இல்லையா? இதுக்காக மாத்திரை சாப்பிட்டு தூங்குன்னு தான் செஞ்சேன். ஆனால் நோய் தெரியலையே மகளே. கால் வந்துட்டுவான். எத்தனை இடம்? பெருஞ்சித்தகத்தின்னு ஒரு பொருள் இருக்குல்ல, பேச்சித்தகத்தியா? போவையில் என்னைய பார்த்துட்டு போ, உனக்கு ஒரு மருந்தை நாங்கள் தயாரித்து தரோம். அதில் நீ சரியாயிருவ. உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு மருந்து, வெளியே பூசத்துக்கும் ஒரு மருந்து ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? 9 மாதம் டைம் கழித்து உனக்கு குழந்தை ஜனனமாகும். பொம்பளை பிள்ளை பிறக்கும். காமாட்சின்னு பேர். நல்லா வெற்றி அடைவாய். பாப்பா பக்கத்தில் நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அறந்தாங்கி மறந்தாங்கி. நல்லா இருக்கு. பழச்சாரை தவிர வேற எதுவும் சேர்க்கல அப்படின்னு நல்லா தான் இருக்கும். இன்னொரு தின காலம் வந்துட்டா மகளே. ஓஹோ, பக்கத்தில் வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்காரரை பற்றி என்னம்மா ஆராய்ச்சி? அதுதான் ஒரு ஆராய்ச்சி ஓடுது. சரிண்ணா? உண்மையை சொன்னால் என்ன செய்வ நீ? தலையை வீசிருவியா நீ? அப்போ உண்மையை சொல்லட்டுமா? கால் ஒன்று
மோட்டார் சுந்தரம் பிள்ளை படம் பார்த்துருக்கீங்களா? மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம் உண்டு, பார்த்துருக்கியா? பார்க்க வேண்டாமா அதெல்லாம்? நீ எல்லாம் பிறகுக்கு முன்னால் எங்கள் அண்ணா சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் நடித்த ஒரு படம், ரொம்ப அருமையான ஒரு படம், பார்க்கணும். யூடியூப்பில் அடிச்சுப்பாரு, தெரியும் உனக்கு. எல்லா விவரமும் தெரிஞ்சிடும் அந்த படத்தில். உன் உள்ளத்தை கொஞ்சம் திறந்து பார்த்தேன் கருப்பசாமி. வேற எதுவும் தனக்குன்னு ஒரு தனி சுகத்துக்கு எதுவும் வாழ்க்கைகளுக்கு அமைச்சிருப்பாரா? அப்படி எதுவும் அவர் மனநிலைகளில் இருக்கா? அதனால் அவர் சும்மா நான் எதுவும் குழப்பம் பண்ணிடக்கூடாது, புரட்சி பண்ணிடக்கூடாது, புதுமை பெண்ணாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக பணத்தை மட்டும் கொடுத்து என்ன அமுக்கி வைக்காரா? அப்படி ஒரு சந்தேகம் உள்ளத்தில் ஓடுதே. உண்மையா இல்லையா? கால் வந்துடுவான். கவலைப்படாத, உன் புருஷன் உனக்கு மட்டும்தான். அதை நீ சொன்னா எப்படி சொல்லுவ? என் புருஷன் எனக்கு மட்டும்தான். அது சினிமா பேராகும். அதனால தான் நான் சொல்லுறேன், உன் புருஷன் உனக்கு மட்டும்தான். வனத்தில் மேஞ்சி இனத்தில் அடன்னு. ஊர் முழுக்க உலகம் சுட்டு வாலிபனாக இருந்தாலும் உன் உள்ளத்துக்கு அவன் தான் புருஷன். அவன் மனதை நான் திருத்தி கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவன் எந்த தவறும் செய்தாமனு நீ கற்பனை பண்ணிக்கிடாத. அப்படி தவறுகளை நடக்காம நான் காப்பாத்திருந்தேன். குடும்பம் சேர்த்தா போதுங்களா? அந்த கடனையும் தீர்க்க, கஷ்டத்தையும் தீர்க்க. கவலைப்படாத, கால் விட்டுவான். இந்தா உன் வீட்டுக்காரன் வந்துட்டான். வெற்றி உண்டு, கடனை தீர்த்துருவோம், ஆனந்தமாக இரு. ஓடு, சாப்பிட்டு போ. அரைவரையா பேராத மகளே, சாப்பிட்டு போ. தஞ்சாவூர் பஜாரை தாண்டி இடது பக்கத்தில் போனோன்னா வீடு யாருக்கு வருது? பஜார் பக்கத்தில். கால் வந்துட்டு. ஏன்னா குதிரை சளி 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 சல்லுன்னு போய்கிட்டு இருக்குது, அதான் பார்த்தேன். பாலம் பஜார் கிரவுண்டில் போனால் ஒரு ஓடை, அந்த ஓடையை தாண்டி போனால் கிரவுண்ட், அந்த கிரவுண்டுக்கு உள்ளே போனால் நிறைய தெருக்கள், அதில் ஒரு வீடு, அந்த கிரவுண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன கோயில். சரிண்ணா? போயிட்டோம். கால் வந்துட்டோம். நம்ம எல்லாரும் உடனே தஞ்சாவூர் போயிட வேண்டியதானே? நம்ம எங்கே இருக்கணும்? உங்களை மட்டும் சாமி என்ன வேணும்னு கேட்டுக்கிட்ட சொல்லிச்சுப்பா. அதனால இன்னொரு குழந்தை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சாமி நொண்டி அடிச்சுக்கிட்டு வராரு, அவர் யாருப்பா? இருக்காரு நொண்டி வீரனார் எங்க இருக்காரு? கால் வந்துட்டோம். நொண்டி இழுத்து வராரு, கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்க. மைண்ட் ஆஃப். உன் பிள்ளைய போய் பார்த்தேன், துலக்கமான அறிவும் விழிப்பும் இல்லை. மைண்ட் ஆஃப் பண்ண மாதிரி நம்ம சொன்னதை மட்டும்தான் செய்யும், அதான் தானாக சிந்திச்சு செய்யாது. அதைத்தான் அந்த காலத்தில் பவனந்தி முனிவர் அருமையாக சொன்னார் நன்னூரில். அன்னம்போர் மண்ணோடு கிளியே இல்லி குடம் ஆடு எருமை அன்னர் தலை இடை கடை மாணாக்கர் அப்படின்னு சொன்னார். அன்னம் என்னத்தையும் பாலை எடுத்து கூட தண்ணீரை விட்டுரும். மண் என்னத்தையும் குழைச்சா நம்ம எந்த வடிவத்தில் பிடிச்சோமோ அந்த வடிவத்தை மாதிரி இருக்கும். அதுக்குன்னு தனி வடிவம் உண்டா மண்ணுக்கு? அதான் அன்னம்போர் மண்ணோடு கிளியே. கிளியை சொல்றாரு, நீ வளர்க்குற கிளி நீ சொன்னதை மட்டும் தான் சொல்லும், தானா எதுவும் சொல்லாது. அதை மாதிரி உன் பிள்ளை நீ சொன்னா என்ன சொல்லுமோ அதை செய்யும், அதை சொல்லும். தன் சிந்தனையில் தெளிவில்லை. அது லைஃப் லாங்கா இப்படிதான் இருக்குமா, அல்லது அந்த மண்டை மூளையை மூடி இருக்கக்கூடியது ஓப்பன் ஆகி தெளிவாக மாறுமா? இப்படி இருந்தால் அந்த வாழ்க்கையை செம்மப்படுத்துறதுக்கு கஷ்டம். ஒருத்தன் கட்டிட்டு போறவனுக்கும் கூட அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாத, உண்மையா இல்லையா? அதனால் அவளை தெளிவுபடுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருங்க, நான் பார்க்குறேன் அவளை.
அவ்வளோ நாள் ஆகுது. வயசு எத்தனை? 27 வயசுல அவன் ரொம்ப தெளிவா நடப்பானாம். எத்தனாவது வயசுல? 27 வயதுல ரொம்ப தெளிவாக அறிவுபூர்வமா நடப்பான். அதுக்கு முன்னாலேயே அந்த சக்தியை கொடுத்து 2 ஆதாரங்கள் கட்டுப்பட்டு இருக்கு. அந்த 2 ஆதார சக்தியை நான் உச்சாரணை பண்ணி அவளை எழுப்பி தந்துடுறேன். பௌர்ணமிக்கு கூட்டுவா. இந்தா மென்சஸ் இருந்தா வரக்கூடாது. என்ன வச்சுக்கா, நல்லா காப்பாற்றி தரேன்டா. கடனை பற்றி பேச மாட்டேங்க. இந்தா உன் கடனை தீர்த்து நிம்மதியாக வாழ வைக்கிறேன். நல்லா இரு மகனே, ஆனந்தமா இருங்கப்பா, ஆனந்தமா. கருப்பசாமி அப்படியா? பெரம்பலூர் அம்மா உன் அற்புதங்கள் நம சிவாயம் என சொல்வோமே, 4 வகை தீமைகள் வெல்வோமே, நாராயணா என சொல்வோமே. அடுத்து 4 வகை தீமைகள் வெல்வோமே. ஹரிவோம் நமோ நாராயணா, கரவோம் நம சிவாய. இன்னொரு தடவை காலம் இல்லைங்க. அண்ணா நீங்க பெரம்பலூர் மாவட்டம் தானே? பெரம்பலூர்ல தான் மாவட்டம். நீங்க அங்க இருக்க, கூப்பிடுறேன். கருப்பசாமி என்ன நீ தியானம் பண்ணுகிற பொழுது சில சமயத்தில் உன் உடம்புக்குள்ள சிவலிங்கத்தினுடைய தோற்றம் மாயையாய் தெரிகிறது. புரியுதா? அதுக்கு பேர் என்ன பேரு? ஆத்மலிங்கம். என்ன லிங்கம்? ஆத்மலிங்கம். அதே போல ஞானத்தினுடைய உச்சகட்ட படியை பற்றி சிந்திக்கிற பொழுது குண்டலினியை எழுப்பினால் ஞானம் கிடைக்குமா, அல்லது குரு உபதேசத்தின் மூலமாக மாயையாக ஞானம் கிடைக்குமா அப்படிங்கிற 2 விதமான கேள்வி உன் ஆத்மாவில் இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. குரு உபதேசம் தொட்டுவிட்டால் குண்டலினி ஏங்கிவிடும். குண்டலினி ஏங்கிவிட்டால் குரு ஞானமும் கிடைத்து விடும். உண்மையா இல்லையா? உண்மை. என்னப்பா? ஏனென்றால் குருவை அறிந்தவன் கோடியில் ஒருவன், கருவை அறிந்தவன் காண கிடைக்காதவன். குருவை அறிந்தவன் கோடியில் ஒருவன், கருவை அறிந்தவன் காண கிடைக்காதவன். இதுக்கு என்னடா விளக்கம் ஞானத்துல? கருவுங்கிறது எது? இல்லப்பா, அப்படி இல்லை. குருவை அறிந்தவன் கோடியில் ஒருவன், கருவை அறிந்தவன் காண கிடைக்காதவன். இதனுடைய விளக்கத்தை அடுத்த வாரம் நம்ம தெளிவுற்று பேசுவோம், ஞானத்தினுடைய விளக்கத்துல. இப்போ உனக்கு ஞான சக்தி என்பது விசுத்தி வர உனக்கு தெளிவு தெரியுது. ஆனா நீ நினைக்கிறது ஆக்ஞா பருவத்தில் லிங்கத்தை கொண்டு வரணும், அந்த நெற்றிக்கண் திறக்கிறதுக்கு வழி இருக்கா, அல்லது நெற்றிக்கண்ணால எதையும் பார்க்க முடியுமா அப்படிங்கிற பல்வேறு சிந்தனையும் முயற்சியும் உள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா எதுவும் இதுவரை நிலைக்கல. உண்மையா இல்லையா? சகசிரார வரை கொண்டு வரக்கூடிய நிறைவு உணர்வுகள் உணர்ச்சியா இருக்கே தவிர சக்தியாக இல்லை. என்னம்மா? சக்தியாக இல்லை. அதனால ஞான திருஷ்டி கிடைக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கணும். அதுக்கு சாமியுடைய அருள் உபதேசம் நமக்கு வேணும். அப்படி என்பது உன்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவதாக, உன் மகன் சம்பந்த கலந்த இடத்துல இருந்து 2 குடும்பமும் ஒருங்கிணைந்த நோக்கத்தோடு எங்க குடும்பம் மரியாதையோடு புகழோடு வாழணும். அதுக்கு கருப்பசாமி நீ அருள் புரிந்து அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு கேட்டு வந்திருக்கிய. கால் ஒன்று சொல்லலாம்.
ஞானத்தை பற்றி தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சந்தித்து சந்தித்து பேசி தெளிவு வச்சுருவோம். சரியா? அதுக்கு முன்னார உன் பையன் சம்மந்தம் கலந்த இடத்துல இருந்து அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு வேண்டிய வழியை நான் பண்ணி தந்துட்டா போதும்ல. 2 குடும்பமும் மரியாதையின் அடிப்படையில் உயர்ந்து ஒருங்கிணைந்து வாழ்வீர்கள். இந்தா வர வச்சு தாரேன், பேச வைக்கிறேன், பெருமையோடு இருக்க வைக்க. வேற தொழில் சம்பந்தமா என்னப்பா குழப்பம்? பட்டாசு கிடைச்சிங்க, அது லைசன்ஸ் கிடைச்சி நிரந்தர உரிமம் கிடைச்சி அதை நான் பார்த்தேன்.